செய்து வந்த பணியனுடைய பிள்ளைகள் தலைவரை தொடர்ந்துதான் அவர் இருக்கக்கூடிய பெருமைன்னு அர்த்தம். அது போலவே என்னுடைய தகப்பனார் தொடங்கி வைத்து இந்த ஆன்மீக பணியை அதான் சுத்தராமூர்த்தி சாமி திருக்குறளுடைய ஒரு பாடலை பாடுகிறார். திருப்பாடுகளை கடந்த பொழுது முதல் கிளம்பிய ஒரு முதல் பையன் சிறு பையன் ஆலகாலம். அப்படிப்பட்ட ஆலகால விஷயத்தை பெருமானுடைய கருணையினாலே அடக்கிக் கொண்டு அவற்றை ஒரு உலகை நெல்லிக்கடி போல அடக்கி அதனுடைய வலிமையெல்லாம் குறைந்து பெருமானுக்கு முன்னாலே அர்ப்பணத்தை போல நம்பி ஆழ்வாராகிய ஆளாளர் சிவபெருமானத்திலே சென்று வணங்கி தருகிறார். அவற்றை நம்முடைய சிவபெருமான் ஒரு எளிய வேடிக்கை நம்ம அகில பாச கிரகாட் பஞ்சாயத்தினுடைய மாவட்ட அமைப்பாளர் சீனிவாசனும் இணை அமைப்பாளர் சம்பத் சொன்ன மாதிரி குழந்தைங்க ஒரு சின்ன சாக்கில் கொடுத்தா எடுத்து அப்படியே சுலபமாக பிடிச்சி வாயில போட்டு அடைக்குவாங்க. பெரிய லட்டு உங்களை கொடுத்தா யாரும் வாயில போட்டு அடைக்கூடாதுன்னா கடிச்சு தான் பண்ணிட்டாங்க ஒரு சாக்கி ஒரு கமர். அதுபோல திருப்பார்களிலே தோன்றிய ஆலகால விஷயத்தை ஆலகாலத்தில் நம்பி அவர்கள் பெருமானுக்கு முன்னாடி திரட்டி கொடுக்கிறார். அந்த ஆலகால விஷயத்தை பெருமான் ஒரு நெல்லிக்கனி அளவில் கொடுத்து வாயிலை போட்டு அப்படியே சுவைப்பார். தேவர்களுக்கெல்லாம் ஆயுதத்தை முடிக்கக்கூடிய ஒரு பேராற்றல் படித்த அந்த ஆலகால விஷயத்தை நம்முடைய இன்றைய கம்பராமாயண இயக்கத்தினுடைய சார்பிலே நிகழ்கின்ற 5ஆம் நாள் கம்பராமாயண தொடர் மற்றும் நிறைவுவிழாவிலே பங்குகளுக்கு வருகின்ற நம்முடைய கவிஞர் பிறகு ஜீவா அவர்களே நம்முடைய கணவனார் அசோகனுடைய விழாக்களுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு 25 வயசாவது 30 வயசாவது இருக்குன்னா அம்மாவை பற்றி பேசுனா திடீர்னு எனக்கு படாறு அடிக்க ஆரம்பிக்கும். 25 வயசு வரைக்கும் 25 வயசாச்சு கல்யாணம் பண்ணியாச்சு 30 வயசாச்சு 35 அம்மாவை பற்றி பேசினா அவரோட கோபம் குறைஞ்சி போய் மனைவியை பற்றி பேசினாலும் கோபம் ஜாஸ்தியாக இருக்கும். மனைவியோட அம்மா தாய்ந்தாங்க அர்த்தம் இல்லை. தாயை குறித்து பேசினால் பிறப்பை குறைப்பதாகவும் மனைவியை குறித்து பேசினால் தன்னுடைய ஆற்றலை குறைப்பதாக ஒரு கருத்து. ஆனா உலகத்திலேயே ஆற்றல் குறைத்து வழிபடுத்தக்கூடிய சோம்பேறியாளர்களுடைய கணவனுக்கு கூட மனைவியை பற்றி பேசினால். ஆனால் அப்படிப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தியுடைய மனைவியாகிய அன்னை சீதா தேவியை ஒரு பெரிய வேடிக்கை அடியார் பெரிய வேடத்தில் போய் கவனிச்சான். ஒரு ஆன்மீகனாக கவலை பரவாயில்ல, காமீச்சியே வராத காமீச்சியே வரக்கூடாத துறையினுடைய வேடத்திலே சென்று ராவணன் கவர்ந்து சென்றான். அவன் தான் கவர்ந்து சென்றான் என்று தெரிவதோட பெருமான் கவர்ந்து எல்லா விதமான ஆயுதங்கள் போட்டு சீக்கிரம் கொண்டுடுவான். ஆனா அந்த கடைசி நேரத்தில் கூட ராமச்சந்திரனுக்கு 2 தர்மத்தை பின்பற்ற, ஒன்று அறக்கருணை மற்றொன்று மரக்கருணை. தனக்கு முன்னாலே யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், எவ்வளவு பெரிய வலிவனாக இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு வலிவன் கையில எந்த விதமான ஆயுதங்களுமே இல்லாமல் கவி சக்கரவர்த்தி சொல்லியது போது வாரணம் பொருள மார்பும் வரையினை எடுத்த தோறும் நாரத முனிவருக்கு ஏற்ப மயம்பட உரைத்த நாளும் தாரணி மௌனி பத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் கடத்தே போட்டு வெறும் கையே நின்று போனா. வெறுக்கைன்னு சொல்ல தேவையில்லை. இது கூட எனக்கு வறுமையாக இருந்துச்சுங்களேன். என்கிட்ட பண்ணைன்னு சொன்னா ஒரு வறுமை, என்கிட்ட ஒரு பைசா கூட என்ன பண்ணிட்டோம்னா அது பெரிய வறுமை. அதான் அர்த்தம். சூழ்நிலை அதுபோல அந்த ராமனை எல்லாவற்றையும் அந்த காட்சியை பார்த்த மாத்திரத்திலே ராமன் ராவணனை எளிதிலே கொண்டிருக்கலாம். ஆனால் எந்த அரசரும் எப்படிப்பட்ட பகைவனாக இருந்தாலும் ஆயுதம் இல்லாத ஒருவனை, பாதுகாப்பு இல்லாத ஒருவனை எளிய நேரத்தை கொள்வது இருக்கிறது. அது யுத்தமாகி மரக்கணைக்கு புறவு என்பதை தெரிந்து கடைசி நேரத்தில் கூட யுத்தத்தினுடைய
ராமச்சந்திரமூர்த்தி ராமன் இன்றைக்கு போய் நாளைக்கு வரணும். நாளைக்கு சந்தைக்கான அர்த்தம் இல்லை. நம்ம குப்புசாமியா மனோகரனா நாளைக்கு சந்தைக்கான கூப்பிடல. என்ன இன்னைக்கு ஆயுதத்தை எழுந்த நீ நாளைக்கு சந்தைக்கு வந்தால் தான் திரும்ப இழப்ப. இந்த வீடை இன்னைக்கு எல்லாத்தையும் ஆயுதத்தை எழுதிட்ட. நாளைக்கு நீ வந்தா வீடை அதுல வீடை இழக்க வேண்டுமானால் வா. வீடை இழக்க தேவையில்லை என்று சொன்னார். எந்த என்னுடைய மனைவி கவர்ந்து சென்றாயோ அவளை கொண்டு வந்து விட்டால் எது செய்யும்? இவர் சாய்ஸா தான் செய்யற. பகைவனுக்கு அருளக்கூடிய கருணையாகிய ஒரு பெரிய அறக்கருணையும் என்று கருணையும் சராசரி மனிதர்கள் பின்பற்றுவதை விட அரசுகள் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக விளங்கிய நம்முடைய கம்பராமாயணத்தினுடைய தலைவராகிய ராமனுடைய வாக்காக அமைந்த ஒரே ஒரு பெரிய சொன்னான், உயர்ந்த சொன்னான். இன்று போய் நாளை வா என்பதை சொன்னார். அவருக்கு தெரிந்து அவரை சிந்தித்துக் கொண்டு கம்பராமாயண இயக்கத்தினுடைய சார்பிலே பிறகு வரவேற்று நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். வணக்கம். கொள்ள முடியவில்லையே என்று அழுகிறான். மகன் இந்திரஜித் சொல்கிறான், நான் ராமலட்சுமணரை வென்றுவிட்டு வருகிறேன் என்று. போர்க்களத்தில் சுவாகா என்று சொல்லி அதற்கு ஆவாகனம் செய்து 5 மடங்கு ஆவுதி கொடுத்து அந்த பிரம்மாஸ்திரத்தை விடுகிறான் இந்திரஜித். 18 பானம் கண்ணமதானனை பார்த்து விடுகிறான், கீழே விழுகின்றான். 7 பானம் மைந்தனனை பார்த்து விடுகின்றான், அவனும் விழுகின்றான். 10 பானம் ஜாம்பவானை பார்த்து விழுகின்றான், அவனும் விழுகின்றான். நீலன், சுக்ரீவன், அங்கதன், துவீதன் அனைவரும் கீழே விழுகின்றனர். இவர்கள் அனைவரும் இறந்ததாக எண்ணி செல்கின்றான் பெருமிதத்தோடு இந்திரஜித். பிரம்மாஸ்திரத்தில் வானரங்கள் சேதம் அடையும்படி வானத்திலிருந்து மழை பொழிவது போல் வானங்கள் விழுந்ததாம். கும்பகர்ணனும் இந்திரஜித்தும் வானரப்படையை அழிக்க முயன்று அழித்தனர். வானரத் தலைவன் சுக்ரீவனும் அழிந்தான் என்று நினைத்துக் கொண்டு அரண்மனைக்கு செல்கின்றனர். தன் தந்தையிடம் சொல்கின்றனர். பின் ராம லக்ஷ்மணரிடம் வருகிறான் இந்திரஜித். 1000க்கும் மேற்பட்ட பானங்கள் ராம லட்சுமணர்கள் மேல் விழுகின்றன. ராம லட்சுமணருக்கு கவசம் ஒன்றும் இல்லை, மரவுரி மட்டுமே. அதனால் 76 கோடி வானரங்களை வென்றதாக பெருமிதம் கொள்கிறார்கள் இந்திரஜித்தும் கும்பகர்ணனும். இதை பார்த்து இந்திரஜித் அனைத்தும் அழிந்து விட்டன என மகிழ்கிறான். வீடனன் போர்க்களத்தில் சென்று பார்க்கின்றான். யாராவது இருக்கின்றதா குதிரைகளை பார்த்து என்று பார்க்கின்றான். ஜாம்பவானின் உயிர் மூச்சு விடுகிறான். ஜாம்பவானின் உயிர் மூச்சு விடுகிறது. ஜாம்பவானின் காலை தொட்டு பிடிக்கிறான் அண்ணன். ஜாம்பவான் கேட்கிறான், வீடனிடம் இங்கு யாரேனும் உயிரோடு இருக்கின்றார்களா? அனுமன் உயிரோடு இருக்கின்றானா என்று கேட்கிறான். என்ன, ராம லக்ஷ்மணரை கேட்கவில்லை, வானர தலைவன் சுக்ரீவனை கேட்கவில்லை, அனுமன் உயிரோடு இருக்கிறானா என்று கேட்கிறீர்களே என்று கேட்டால் அனுமன் வாரி
இருக்கிறது. உனக்கு தெரியாதடா, பாதிக்கப்பட்ட என் நிலையை பாருங்கள் பிரபு. பிரபு, என்னை காப்பாற்றுங்கள். ஊழித்தால் காப்பாற்ற வேண்டும் என்று கூறுகிறார்கள். பிடித்த அந்த உடம்பு செல்வது நச்சுண்டு விடுவோ என்று அச்சம் இருக்கிறது. அமைதி இழந்த மக்கள் உணர்வுமாறு கதறுகிறார்கள். அவர்கள் ரத்தத்தை எவன் கடமையாற்றினாலும் பாடுபட்டாலும் கடமையாகும் பிரபு. இன்று பூனையில் வலிமையுள்ள ஒருவன் மூலமாக செயல்படும் மனித வர்க்கத்தை
தருணம் இதுவே தயை புரிவாயம்மா. கஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, கருணாம்பிகையே கருணம் இதுவே தயை புரிவாயம்மா. உன்னருள் என்றும் நிலை பெற வேண்டும், நீ வருவாயம்மா. பொன் பொருள் எல்லாம் வளம் பெற வேண்டும், வாழ்த்திடுவாயம்மா. ஏன் என்று கேட்டு என் பசி தீர்ப்பாய், என் அன்னை நீ அம்மா. நின் முகம் கண்டேன், என் முகம் மலராய் மலர்ந்ததுவே நம்மா. பயிர்களில் உள்ள பசுமையில் கண்டேன் பரமேஸ்வரி உன்னையே. உயிர்களில் உள்ள உன்னருள் உண்மை உலக மகாசக்தி. அரண் என காப்பாய், அருகினில் வருவாய் அகிலாண்டேஸ்வரியே. சரண் உனை அடைந்தேன் சங்கரி தாயே, சர்வசக்தி தேவி. சான்றோர் பெருமக்களே, பரமேஸ்வரி தான் பெருமாரி, பரமேஸ்வரி தான் பொன்னியம்மா, பரமேஸ்வரி தான் பார்வதி, பரமேஸ்வரி தான் உமாதேவி. பேர் தான் வரல. பரமேஸ்வரிய திருவடிகளை வணங்கி ஒரு 5 நிமிடம் பொறுமையாக இருக்குமாறு. ராவணன் இறந்தார், ராம அம்புகோணம் கேட்டார். முக்கோடி வாழ்நாளும் என்னுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னால் எக்கோடி யாராலும் வளப்படா என கொடுத்த வரமும் எனக்கு கோடும் செல் கடந்த புயவலையும் தின்று மார்பில் புத்து ஓடி உயிர் பருகி புறம் போயிட்டு ராகவன் தன் துரியவாளியில் சொல்வார்கள். ஏன் செத்தா ராவணன் அம்பு போட்டா சாபம் இருக்குங்க. அதுவும் ராமன் அம்பு போட்ட சாபம், ராமன் அம்பு போட்ட செத்தா இல்லை இல்லை. ராமன் அம்பு போட்டதான் ராவணன் சாகவில்லை. அது புது ராமாயணமா இருக்கு. ஏன் செத்தான் அப்படின்னா ஒன்னே ஒண்ணு, மாற்றான் மனைவின் மீது ஆசை வைத்தான் செத்தான். அதான் ராமாயணம். இன்னொருத்த மனைவி மீது நீ ஆசை வைத்தால் சாவாய் என்பதுதான். அதனால தான் செத்தான். அம்பு போட்டதால் சாகல. பீமன் மாதிரி இருக்கான். பிறர் மனையவரை பெற்ற தாயனவும், பிறர் பொருள் எட்டிய எனவும், பிறர் வசை உரைத்தல் பெருமை என்று எனவும், பிறர் துயர் என் துயர் எனவும், இறுதியே வரினும் என் மனக்கடக்கை எம்பிரான் என உரைத்தான். மரலையும் மடியும் ஆறுமல் இயற்கை வலிமை போல் வாயுவின் மைந்தன்னு சொல்வார். இல்ல ஏன் பீமன் சாவல? ஏன் துரியோதனை செத்தான்? ஓ, பீமன் தண்டாயத்தை வச்சிருந்தா அதனால துரியோதனை செத்தானா? இல்ல இல்ல, நாங்க பாக்குறோமே கொடுக்கறதுல துரியோதனை தண்டாயத்தில் அடிக்கிறோம், தொடரில செத்தா சாவல. அதனால சாவலப்பா. துரியோதனை ஏன் செத்தா? திரௌபதியை, அந்நியாக இருக்க வேண்டிய திரௌபதியை, அந்நியான தெய்வ திரௌபதியை, தன் தாயான திரௌபதியை என் தொடர்பு உட்கார வைக்கணும். அதனால செத்தான். அன்னை தாய்க்கு சமம், அவளை போய் உன் தொடர்பு உட்கார வைப்படா? இதான் சாவுன்னு சொன்னான் பீமன். ஆக துரியோதனன் செத்ததற்கு பீமனுடைய தண்டாயுதம் காரணம் அல்ல, அவனுடைய எண்ணம் தான் காரணம். அன்னியை தன் தொடர்பில் முக்காட்டு கொண்டுமார், அதான் காரணம். ராவணன் செத்ததுக்கு என்ன காரணம்? சீதை மீது அவன் கொண்ட ஆசைதான் காரணம். சான்றோர் பெருமக்களே, ஒரே ஒன்று சொல்றேன். இன்னொன்னு, ராவணன் அப்படி சாவத்துக்கு முன்னாடி செத்து போனான். எப்படி சாவத்துக்கு முன்னாடி எப்படி சாவான்? செத்து போனான். எப்படி செத்து போனா? இப்போ கணவன் மனைவிக்கு அறிவுரை சொல்லலாம், அப்பன் பிள்ளைக்கு அறிவுரை சொல்லலாம், அண்ணன் தம்பிக்கு அறிவுரை சொல்லலாம். இங்க மாறாயிடுச்சு. ராவணன் தான் அண்ணன், இல்ல கும்பகர்ணன் தம்பி, அவனுக்கு தம்பி விபீஷணன், இவங்க 2 பேரும் அவனு சொல்றாங்க. அப்படியே சொல்றாங்க. எப்பொழுது ஒரு தந்தைக்கு மகனோ அல்லது எப்பொழுது ஒரு அண்ணனுக்கு தம்பியோ அரவணை சொன்னாலோ சேர்த்தாங்க, செத்து போயிட்டாங்க. அப்படியே செத்து போனான். கும்பகர்ணன் சொன்னான், தூங்கிருந்த 6 மாசம் என்று சொன்னான். ஆனதோ வெஞ்சமும் அழகில் கற்புரை ஜானகி துயம் இன்னும் தவிர்ந்தது இலையோ, வானமும் வயமும் வளர்ந்த வானங்கள் போனதோ, புகுந்ததோ புன்றுங்க. அப்ப சண்டை வந்துச்சா? சீதை என்ன விடலையா? அண்ணா சீதை தூக்கி வந்து என்ன விட யாரு? தம்பி சொல்றான். செத்து போனான் அவன். இன்னும் விடலையா? ஆனதோ சண்டை வந்துச்சு.
முடிச்சா சரி இன்னும் கொண்டு போய் விடுங்க செத்தான் எப்போது கும்பகர்ணன் அண்ணனை பார்த்து ஒரு அறவுரை சொன்னானோ அப்போது நாம செலுத்தலாம் இன்னொரு மகனுடைய பேர் என்ன மௌனம் விஷம் உண்ணாதே உண்ணாது ஒரு நஞ்சு சனகியனும் பெரு நஞ்சு உன்னை கண்ணாலே நோக்கவே போக்கியதே உயிர் நீயும் கடப்பட்டாயே யாரு தம்பிக்கு தம்பி ராவண கும்பகர்ணன் வீரன அவன் சொன்னான் ஏ ராவணா ஒரு விஷம் சாப்பிட்டாதான் சாவான் விஷத்தை பார்த்தோன்னே சாவானா சாக மாட்டான் ஆனால் இங்க ஜானகி என்கிற அந்த பெண்ணாகிய அந்த விஷம் கருப்பு விஷம் அவன் பார்த்தா இவன் அவளை பார்த்தா முடிஞ்சது கதை அதான் சொன்ன யாரு வீரன் சொல்லுவான் உண்ணாதே நீ உண்ணாது நெஞ்சு நீ சாப்பிடாம விஷத்தை நீ சாப்பிட மாட்ட ஆனால் ஜனகி என்னும் பெரும் நஞ்சு கண்ணாலே நோக்கவே போக்கியதே உயிர் நீயும் பலப்பட்டதே சீதை பார்த்தா நீ செத்தான் ஆக இந்த சாவுக்கு காரணம் ராமன் போட்ட அம்பு அல்ல அவன் மாட்டான் மனைவியாகிய சீதை மீது வைத்த ஆசைதான் காதல் காதல்தான் காரணம் ஆக இது தகாத காதல் முறையற்ற காதல் ஆக சான்றோர் பெருமக்களே ராவணன் வீழ்ச்சிக்கு மாபெரும் காரணம் அவன் இன்னொருத்திய மாட்டான் மனைவி தன் மனத்தில் வைத்திருந்ததான் காரணம் அவன் வீழ்ச்சிக்கு வாய்ப்பு கண்டிப்பான் நீ
சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டு வந்து இன்று நிறைவு நிலையில் இருக்கிறது. இந்த மண்டல பூஜையில் சிறப்பு அம்சமாக 5 நாட்களை சிறப்பாக நடத்தி கொடுத்த கம்பராமாயண இயக்குனர் நிர்வாகி திருவாளர் வெங்கட ரமேஷ் பாபு அவர்களையும், திருக்குறள் பேரவை ஐயா குப்பன் ஐயா அவர்களையும், புலவர் தங்க விஸ்வநாதன் அவர்களையும், அம்மையார் தேவிகா ராணி அவர்களையும் வணங்கி இந்த சிறந்த நிகழ்ச்சியில் இந்த ஆலயத்தை 50 ஆண்டு காலமாக சீரும் சிறப்புமாக இந்த பகுதி மக்களுக்கு அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கும் ஆன்மீக வாதியாக நிகழ்கின்ற ஆலய நிர்வாகி மதிப்புக்குரிய ஐயா சண்முகம் செட்டியார் அவர்களையும், இந்த ஆலயத்தில் தேவி உபாசகராக அருள்பாலித்து வரும் சுவாமி கோவிந்தராஜ் அவர்களையும், அவர்களுக்கு உறுதுணையாக அவருடைய துணைவியார் அமுதா அம்மையார் அவர்களையும் இந்த நேரத்திலே வணங்கி அவர்களுக்கு இங்கே ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக செய்ய இருக்கிறது. ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் ஆலயத்தின் நிர்வாகியாக சுவாமி திருவண்ணாமலை நகரில் செட்டிக்குளமேட்டில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் திருக்கோவில் கட்ட 1981ஆம் ஆண்டு கோவிந்தராஜி சுவாமிகள் அவர்களுக்கு 11 வயது. அப்பொழுது அவர்களுக்கு அருளாசி வந்து இந்த இடத்திலே ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் ஆலயம் அமைய அன்று முதல் இப்பொழுது 47வது ஆண்டாக இன்று சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார். தேவி உபாசகராக பணியாற்றி இந்த பகுதி மக்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். 1983ஆம் ஆண்டு முதல் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 1996ஆம் ஆண்டு 2வது கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 2010ஆம் ஆண்டு 3வது கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 8/2/2026ஆம் ஆண்டு 4வது கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல பூஜை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த மண்டல பூஜையில் திருவண்ணாமலை கம்பராமாயண இயக்கத்தின் சார்பாக 5 நாட்கள் தொடர் சொற்பொழிவு நடைபெற்று இத்துடன் நிறைவு பெறுகிறது. மதிப்புக்குரிய ஐயா ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் ஆலயத்தின் நிர்வாகி சுவாமி எஸ் சண்முக செட்டியார் அவர்கள் 1937ஆம் ஆண்டு பிறந்து 2026ஆம் ஆண்டு இன்றுடன் 89 வயதுடன் சிறப்பாக மொத்தம் 4 கும்பாபிஷேகத்துடன் அவருக்கு 1997ஆம் ஆண்டு 60ஆம் ஆண்டு சப்த பூத்தியம், 2007ஆம் ஆண்டு பீம ஆரத்தியம், 2017ஆம் ஆண்டு சதாபிஷேகமும் சிறப்பாக நடைபெற்றது. இவருக்கு ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் அருள் பெற்று நோய் நொடியின்றி நீண்ட ஆயுளுடன் வாழ வாழ்த்த வயது இல்லை என்றாலும் அவரை வணங்கி மகிழ்கிறேன். என்றும் இறைப்பணியில் நன்றி வணக்கம். அவருக்கு பொன்னாடை வழங்கினால் அது ஆடையுடன் நடந்து காணாமல் போகும். ஆதலால் மலர் மாலை அணிவிக்க எண்ணி கடைக்கு சென்று கடைக்காரர் இந்த மாலை 150 ரூபாய், அந்த மாலை 200 ரூபாய் என்றார். ஏன் என்று கேட்டதற்கு இது நேற்றைய மாலை, இது இன்றைய மாலை என்று சொன்னார். சரி, இந்த மாலை நாளைக்கு மாறி இது வாடாமல் இருப்பதற்காக அவருக்கு பணமாலையாக மாலை அணிவிக்க நான் முடிவு செய்திருக்கிறேன். என்னுடைய இந்த மதிப்பும் மரியாதையும் உயர்வும் தரக்கூடிய பணமாலையை அணிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் கை தட்டுங்க, எல்லாரும் கை தட்டுங்க.
ஜி இப்படி பாருங்க ஜி. ஜி அவ்வளோதான். ஒரு நிமிஷம் பாருங்க ஜி, இப்படி திரும்புங்க ஒரு நிமிஷம். அப்படியே இல்லை, ஒரு செகண்ட் அப்படியே இல்லைங்க ஜி. பொன்னாடை அணிந்தவருடைய பெயர் வந்து திரு சம்பத்து. சம்பத்து நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? பணம் தான் சம்பத்து, ஐஸ்வர்யம் சம்பத்து. அதனால ஐஸ்வர்யா கொடுத்திருக்காரு. நம்பராமன் இயக்கத்தின் சார்பாக தற்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது. குரூப்போட மைப்புக்கு கோவிந்தராஜ் ஐயா அவர்களுக்கு ஐயா போடுறோம். அம்மா ஓகே, எடுத்துலாமா? பொன்னாடி எழுதி மரியாதை அடுத்தது பாவலர் கொப்பனை அவர்களுக்கு அம்மா தேவையான கொஞ்சம் மேலே வரணும். சொற்பொழி பண்ணதாக அம்மா பாவலர் கொப்பனை அவர்களுக்கு ரொம்ப அங்கே கருமாரியனுடைய அருளாக பிரசாதமாக சொற்பொழிவாளர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு கோவிலின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. தொடர்ந்து கம்பராமான இயக்கத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. ஐயா பாவம் ஐயா நீங்க ஐயா கொஞ்சம் வந்து ஏதாவது ஐயா
இருக்கு ஐயா. எனக்கு மொபைல் வரும். ஏபிடிபி சீனிவாசன் அவர்கள் மேடைக்கு வரும். தாய்மார்களே எங்கெங்கயோ ரொம்ப தூரம் வராங்க. வீட்டை ரொம்ப இருட்டு, அது வேற 2 கிலோமீட்டர் உள்ள கூட போகணும். அவங்களாம் வீட்டுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும். முதல்ல விட்டுறாங்க. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பாடல்களை ஒளி மேல்மழை வகுப்பு பரிசு பெறுபவர். இவர்கள் இருவரும் திருக்குறளை ஒப்புவித்தார்கள். பாருங்க. மற்ற மாணவர்கள் தயாராக இரு. நவீனா, ஜெசிகா, சுமேராஸ்ரீ, ஆத்மபிரியா. கரோலை எழுப்பி மகிழ்ச்சியை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ வைத்தது. இவர்கள் மேலும் பல வெற்றிகளை பெற வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். நீ கூட நில்லு தானே, பக்கத்தில் நில்லு தானே, அங்கே போய் பக்கத்தில் நில்லு. ஸ்மேரா நீ இப்படி வந்துரு கொஞ்சம். ஜி இங்க பாருங்க, இங்க பாருங்க ஜி, இங்க பாருங்க. ஓம் விநாயகா, ஓம் சக்தியே, ஓம் காமாட்சியே, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காவியம் இது. அதில் எனக்கு இட்ட தலைப்பு சீதை தீக்குளித்தல். சீதை ராவணனை வென்ற பிறகு ராமர்
உன் விருப்பப்படி நீ எங்கு வேண்டாலும் செல்லலாம், எந்த முடிவு வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்று சீதையிடம் கூறுகிறார். சீதையிடம் கேட்ட பிறகு சீதை என்ன சொல்றார்? எனக்கு நான் அந்த மாதிரி எப்படி போக முடியும்? ஒரு ஆண் கணவர் இப்படி சொன்னா மனைவி என்ன பண்ண முடியும்? அவன் என்ன சொல்றான்னா, நல்ல ஒரு அரசனுடைய மகள், நல்ல ஒரு அரசனுக்கு மனைவி. அவள் சொல்கிறாள், இங்குதான் கம்பர் நிற்கிறார். என்ன சொல்றார்? அந்த பெண்ணை இதுவரைக்கும் சீதையினுடைய திறத்தை காட்டவில்லை. அந்த கடைசி நேரத்தில் சீதையின் கற்பு திறனை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்பதற்காக கம்பன் இந்த கதையின் கடைசி நேரத்தில் சீதையை உயர்த்துகிறார். அந்த சீதை சொல்கிறார், நான் கற்பு எல்லாருமே போயிட்டாங்க. அவங்க 2 பாட்டு ஆடிட்டு இருக்காங்க. நம்ம போயிட்டு வந்தோம். சூப்பராக இருக்கும். நான் இதை எடுத்துன்னு போயிடுவேன்.